ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மே 17, 18, 19 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து நடப்பு நிகழ்வுகள் பார்த்துடலாம் வாங்க. மழை பெய்தால் தான் தமிழகத்திற்கு காவேரி நீர்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகா. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, மழை கண்டிப்பாக அதிகமாக தான் பெய்ய போகுது, தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வருவாங்க. சரிங்களா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறதால அடுத்தது. ஸோ நிறைய இடத்துல மழை வந்துகிட்டே இருக்குங்க. சேஃபாக இருந்துக்குங்க, கொஞ்சம் நிறைய படிச்சுக்குங்க, இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கள மழை டைமில் வேலையெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது, நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஒத்துழைப்பு. அப்போ பாருங்கள், இலங்கைக்கு நாகை மாவட்டத்தில் இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். எந்த நகரத்திலேருந்து இலங்கைக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நாகப்பட்டினம், நாகைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா போதுமானது. அடுத்தது இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தன்னம்பிக்கையின் வெளியீடுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஈரானில் நம்ம என்ன கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சபகர் துறைமுகம் அப்படின்ற ஒரு துறைமுகம் கட்டியிருக்கிறோமா. இந்த சபகர் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் ஆகிய முக்கியத்துவம் எல்லாத்தையுமே இணைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, வழித்தடத்தை அமைச்சு தருதுன்னு சொல்கிறாங்க. சார் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சபகர் துறைமுகம் ஒப்பந்தத்தின்படி நம்ம ஈரானில் வச்சோம்ல, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு குவாதர் துறைமுகத்தை யார் கொடுத்துருக்காங்கன்னா சீனா கொடுத்துட்ருக்காங்க. நோட் பண்ணுங்கள். இப்போ சபகர் துறைமுகம் ஈரான்னா, குவாதர் துறைமுகம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமான இருக்குங்க. இது யூபிஎஸ்சியில் கிட்டத்தட்ட ஒரு 2017 இருந்துகிட்ருக்குங்க இந்த 2 கொஷினும். ஸோ நோட் பண்ணி வைங்க. அடுத்தது இன்றைக்கான குறள் பாருங்கள். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அஞ்சாமை, குடியிருப்பும், காக்கும் திறனும், கற்றறிந்த அறிவும், முயற்சியும், இது எல்லாமே திருந்த ஒருத்தன்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான், நல்லா ஒரு அமைச்சராக இருப்பான்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சனுக்கு இது எல்லாமே இருந்துச்சுன்னா அவன் அழகாக அரசருக்கு வழி சொல்வான்றதையும் கூறியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையாக. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரெட் அலர்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோமா. வெயில் நான் சொன்னேன்னா இல்லையா, பருவநிலைன்றது எப்போவுமே மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்த வேண்டியது தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. ஸோ இன்றைக்கி 17ஆம் தேதி இவ்வளோ தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் முடியுதுங்க. 18ஆம் தேதி போயிடலாம். ஓகே, 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை வழித்தடங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, இங்கேயும் அதிகமாக இல்லைங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். உயிர் வாழ உணவு வேண்டும், உணவு உரிமை, உணவு பாதுகாப்பு என்ற கருத்தை ஐநா வழங்கி உள்ளது. இதுதாங்க, நோட் பண்ணுங்கள். ஐநாவுடைய கருத்து என்னென்னா உணவு உரிமை, உணவு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. மனிதனாய் பிறந்தவன் பட்டினியால் சாகக்கூடாது என்ற அடிப்படையில் ஐநா உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்தியா உணவு பாதுகாப்பு சட்டத்தை 2013 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பெருசாலாம் ஒன்றும் இருக்குல்ல, பாரோடு ஃப்ரம் ஐநாலேருந்து தான். சரிங்களா, ஐநாலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஏன்னா குமோன் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு. என்ன சார், இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேசஸ் வச்சு கேட்பாங்க. இந்த குமோன் பள்ளத்தாக்கில் காட்டுத்தீ மே மாதத்தில் தொடங்கி இப்போ என்ன மாதம் போயிட்டுருக்கு, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூன் மாதம் போயிட்டுருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி 1 மாதமாக தீ பரவிட்டே இருக்குன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க, காட்டுத்தீக்கு மனிதன் மற்றும் இயற்கை அப்படின்றவங்க நிறைய மரங்கள், விலங்குகள் அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. அடுத்தது வினைத்திற்பம் என்ற அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஒரு குறிப்பிடலாமா. ஊறு ஓரால் உற்ற பின் ஒல்காமை இவ்விரண்டின் 6 என்பர் ஆய்ந்தவர் கோல் அப்படின்னு இருக்காங்க. இடையூறு வருவதற்கு முன்பே அதை நீக்கி வந்த பின் தளராமல் அந்த வழியை தேடி அந்த இடையூரை அந்த செயலை முடிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வினைத்திற்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக இந்த திருக்குறள் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்ற ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே. அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். புதிய வன்கொடுமை சட்டம் இது பார்த்துங்க, அது பெருசாக ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற வளாகத்தில் நிறைவேற சீரமைப்பு பணிகள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நாடாளுமன்றம் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இது பேர்லாம் சொல்லியிருக்கோம், அந்த பேரை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வந்துடலாம். மே 19 ஞாயிற்றுக்கிழமைக்கான நியூஸ் பேப்பர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை விட்டுடலாம். இங்கே பாருங்கள், யானைகள் வழித்தடங்கள் குறித்து ஆன்லைனின் கருத்து கேட்பு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா நம்ம தமிழகத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, தமிழகம் முழுவதும் 42 யானை வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 42 கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க, இதுதான் முக்கியமானது. சரிங்களா,
யானை என்ன பண்ணுறாங்க, ஊருக்குள்ளே வருது ஊருக்குலாம் வரலைங்க, அதனுடைய பழைய இடத்த தேடி போயிட்டுருக்கு, நாம் மாட்டிக்கிறோம். அடுத்தது உழவன் செயலியில் வானிலை தகவல்கள் விவசாயிகள் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாங்க நம்ம உழவன் செயலின்னு சொல்கிறது நம்ம யூனிட் 9ல் வரும். செயலிகள் படித்து வச்சுக்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த வானிலை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நிலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஆன்சர் சொல்லிட்டீங்க இதுக்காக, ஒரு கால் மாதிரி. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கடைசியாக இங்கே இருக்க பாருங்கள். அப்பா, கேரளத்தில் அதிபலத்த மழைக்கு வாய்ப்பு, சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசியிருக்கோம். கண்டிப்பாக மே லாஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா செம்ம மழை வரப்போதுங்க, கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நியூஸ் அப்படி கண்டிப்பாக எழுதி ஆகணும். சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நோட் பண்ணுங்கள், சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டால் போதுமானது. தினங்கள் வச்சு தயவு செஞ்சு படித்து வச்சுங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்கன்றதை நம்ம திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்க, மொத்தமாக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.